அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். மே மாதம் முடிவதற்குள் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் வலுத்த ஒரு மாதம். லாஸ்ட் ஒரு 10 நாளாகவே பார்த்திங்கன்னா, கடன் பிரச்சனைகள், இல்லைனா நோய் பிரச்சனைகள், இல்லைனா ஏதாவது எதிரிகளின் தொந்தரவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறத நீங்கள் கண்கூட பார்த்துருக்கலாம். கடந்த ஒரு வாரம் 10 நாளாக அதிகமாக இருக்கும். இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்று வலு அப்படின்றதுனால கொஞ்சம் நடந்துகிட்ருக்கு. இது மே மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த நிலை இருக்குது. ஓகேங்களா. 14ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா, அந்த 6ஆம் இட வலு அப்படின்றது குறைஞ்சிரும். ஸோ பயப்பட வேண்டியது எதுவும் அவசியம் இல்லை. ஏன்னா 6ஆம் இட வலு அப்படின்றது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படணும். ஓகேங்களா. ஒரு ஜாதகத்துலேயே சரி, ஜாதகத்தில் 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் வலு குறைஞ்சிருந்தால் தான் எப்பயுமே உங்களுக்கு நல்லது. உங்கள் எதிரி பலவீனமாக இருப்பார்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் போயிட்டு ஒரு பெரிய ஆளுங்கிட்ட போட்டி போட விட்டுரும். ஓகேங்களா. அதாவது நல்ல எனர்ஜியாக அசுபத்தன்மையில் இருப்பான், நீங்கள் நல்லவங்களா சர்வசாதாரணமாக இருப்பீங்க. ஓகேங்களா. இப்போ 6ஆம் இடம் வலுக்குதுன்னா பெரிய ஆளுங்களோட, நல்ல பணபலமாக செல்வாக்கு உள்ள ஆளுங்களோடையோ, இல்லை நல்ல முன்னோர்கள் செய்த புண்ணியத்தை வச்சு இல்லாத அட்டகாசம்லாம் பண்ணின்னு இருப்பான். அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடியவங்களுடைய 6ஆம் இடம் வலுத்த ஜாதகர்களுக்கு போட்டி போட வச்சிடும். அந்த மாதிரி இப்போதைக்கு 13ஆம் தேதி வரைக்கும், மே மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் இடம் அப்படி வலுவாக இருக்கிற காரணத்தினால யாரோடையுமே ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ண வேண்டாம். தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பவர்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. நல்ல மாதம் தான். ஓகேங்களா. ஸோ அதனால் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பிரச்சனை பண்ணலாமா சார் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஓகேங்களா. ஆனால் 14ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த தொந்தரவுகள் வராது. அவங்களாம் பிரச்சனை பண்ணுறவங்க, அலுவலகத்தில் ஒரு சில தொந்தரவுகள் இருக்கும், இப்போதைக்கு இருக்கும். அது டெம்பரவரி தான். கண்டிப்பாக மே 14ஆம் தேதிக்குள்ளே, அது 13ஆம் தேதிக்குள்ளே சரியாயிடும். 14ஆம் தேதியிலேருந்து ஃப்ரீயாக இருக்கலாம். இதே 6ஆம் இட சுக்கிரன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 14ஆம் தேதியிலிருந்து 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியவே அவர் பார்ப்பார். ஆல்ரெடி குரு பார்த்துட்ருக்கார். இப்போ சுக்கிரனும் சேர்ந்து பார்ப்பார். அப்படின்றது ஒரு டபுள் டமக்கா மாதிரி உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது வராத இடத்துலேருந்தெல்லாம் பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. சம்மந்தமே இல்லாத பண வரவு அப்படின்றது மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து காணப்படும். அதே மாதிரி சம்மந்தமே இல்லாத ஒரு மறுமலர்ச்சி, வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை கண்கூட நீங்கள் பார்க்க முடியும். அப்படி என்ன சார் மறுமலர்ச்சி அப்படின்னா, அதாவது ஒரு விஷயத்த நீங்கள் ஒரு 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 பொருளையோ ஒரு விஷயத்தையோ நீங்கள் பார்க்குற விதம் அப்படின்றது நீங்கள் பார்க்குற மாதிரி இன்னொருத்தர் பார்ப்பாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா. அதே மாதிரி நீங்களே கூட ஒரு விஷயத்தையோ ஒரு பொருளையோ இப்போ ஒரு மாதிரி பார்க்குறீங்கன்னா 10 வருஷம் கழித்து ஒரு மாதிரி பார்ப்பீங்க. அது அவ்வளோ நல்லா இருந்துச்சுல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி இந்த உலகமே ஒரு மாயையான ஒரு விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு மாயையான இருக்கிற உலகத்தில் நீங்கள் பார்க்குற விதம் அப்படின்றது மாறுபடும். அது எதை வச்சு மாறுபடும் அப்படின்னா, இந்த ஒளி கிரகங்கள் வச்சு தான் மாறுபடும். உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். இப்போ உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஜாதகம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் குரு சுக்கிரன் வலுவாக இல்லை அப்படின்னா அது சரியாக இருக்காது. இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஜாதகம் இருக்குது. உங்கள் லக்னத்துக்கு சனி சாதகமாக இருக்குது, 3, 6, 10, 11 சாதகமாக இருக்குது அப்படின்னாலும் சரி, ராகு ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கார், சூப்பராக இருக்கார், சாதகமாக இருக்கிறார் அப்படின்னாலும் சரி. ஓகேங்களா. ஆனால் குரு சுக்கிரன் வலுவாக இல்லை அப்படின்னா உங்களால் எதையுமே முழுசாக அனுபவிக்க முடியாது. இது நல்லா கவனிக்கணும். ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ராகு கேதுக்கள்னு சொல்லக்கூடிய மற்றும் செவ்வாய் மற்றும் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகிரகங்கள் சரியில்லைன்னா கொண்டக மண்டக அடி விழும். அது வேறு கதை, அதை விட்டுருங்க. ஆனால் உங்களுக்கு 4மே நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பாவகிரகங்கள் எல்லாமே ஃபுல் சப்போர்ட்டிவில் இருக்குது. ஆனால் குரு சுக்கிரன் வலுவாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா. உங்கள்கிட்ட பண வரவு இருக்கும். ஓகேங்களா. ஆனால் அதை ஓப்பனாக உங்களால் சொல்லிக்க முடியாது. அதாவது சனி ராகுலாம் நல்லா இருக்குது, செவ்வாய் நல்லா இருக்குது, சூரியன் நல்லா இருக்குன்னா அதுவும் உங்களுக்கு கொடுக்கும்.
கொடுக்காமலாம் போகாது. ஆனால் அதை உங்களால் வந்து வெளியில் சொல்லி அனுபவிக்க முடியாது, உள்ளுக்குள்ளேயே அனுபவிச்சிக்க வேண்டியது தான். அதே மாதிரி முழுசாக அனுபவிக்க முடியும்லாம் சொல்ல முடியாது. கூடவே வேறு சில பிரச்சனைகளும் இருக்கும், உடம்புல பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அனுபவிக்க முடியாமல் பண்ணிடும். ஸோ இது எல்லாமே வந்து காரணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சுபகிரகங்களோட வலு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ குருவும் சரி சுக்கிரனும் சரி இருக்கிறதுலே வந்து மிகுந்த சுபகிரகங்கள். ஓகேங்களா? இந்த குரு சுக்கிரன் 2 பேருமே வந்து உங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்துகிற காலகட்டம் அப்படின்றதுனால இருக்கிற விஷயங்களையும் உங்களால் அனுபவிக்கக்கூடிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸை வந்து உங்களுக்கு அது கொடுக்கும். அந்த ஒளி தான். ஸோ உங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு ஒளி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து குரு சுக்கிரன் வந்து இப்போ எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்கும் மே 14ஆம் தேதியிலிருந்து குருவும் சுக்கிரனும் வந்து 7ஆம் இடத்துலேருந்து உங்களை பார்த்து வலுப்படுத்துறதுனால உங்கள் ராசியை பார்த்தாலும் சரி, உங்களை பார்க்கத்தான் சரி, எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ உங்களை பார்த்து அந்த ஒளிகிரகங்கள் வந்து உங்களை பார்த்து வலுப்படுத்துறதுனால நிறைய நன்மைகளை அனுபவிக்க தகுதி படைத்த ஒரு நபராக வந்து உங்களை மாற்றி வச்சிரும். அதாவது நேர்மையான முறையில். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு பேரு புகழ் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது ஒரே வரியில் சொல்லணும்னா, உங்களுக்கு பேரு புகழ் ரொம்ப நாளாக நான் பேரு புகழை எதிர்பார்க்குறேன், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அப்படியே நடந்தாலும் வெளில சொல்லிக்க முடியல, அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அது அப்படி இருக்காது. ஒரு நல்ல ஒரு பேரு புகழ் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு அங்கீகாரம் வந்து அப்படின்றது கிடைக்கும். உங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, உங்கள் வீட்லேயும் சரி, உங்கள் சொந்தக்காரங்க மத்தியிலையும் சரி, பரவாயில்லப்பா சார், சூப்பராக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரிஷியேஷன் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நிச்சயமாக வரும். மே 14க்கு பிறகு நிச்சயமாக இது நடக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய எரிச்சல் அடையக்கூடிய தன்மையில் நீங்கள் இருப்பீங்க. அதை மட்டும் கொஞ்சம் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ பணிவு ரொம்ப முக்கியம் அப்படின்றத ரொம்ப கவனத்தில் வச்சுக்கோங்க. எப்பவுமே செவ்வாய் கிரகம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் 5ஆம் இடத்துலையோ இல்லை உங்கள் ராசியிலையோ இருக்கும்போது உங்களை எரிச்சல் அடைய வச்சு அதாவது ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணணுன்னு வந்தாலும் நீங்கள் ஒரு எரிச்சலான மனநிலையில் இருந்தீங்கன்னா அது எப்படி நடக்கும்? ஒன்று நீங்களே திட்டி அனுப்பிச்சிடுவீங்க, தீர்த்து விட்ருவீங்க. அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியாமையே. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அவர் பண்ணணுன்னு நினச்சாலும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுற நிலைமையில் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்க. ஓகேங்களா? ரொம்ப நல்லவங்க, ரொம்ப தைரியசாலி, ரொம்ப அறிவாளி, எல்லாமே ஓகே. ஆனால் பணிவு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த பேச்சிலையும் சரி, மொழியிலையும் சரி, உடல் மொழியிலையும் சரி, பணிவு அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து மிகப்பெரிய அளவில் உங்களை மாதிரி அச்சுக்க ஆள் இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து நடக்கும். ஸோ அதை மட்டும் உங்கள் ஜாதகம் எப்படி இருந்தாலும் நடக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதுனால நீங்கள் அப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, அது உண்மை தான். ஆனால் அது முழுசான உண்மை கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன். ஜாதகம் வந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கர்மாவை தான் நம்ம வியூ பண்ணி பார்க்குறோம். அதுதான் ஜாதகமாக நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த கிரகங்கள் எல்லாமே வெளியில் இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ உங்களுக்குள்ளே மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்னா அந்த ஜாதகத்துலேயும் மாறும், அப்படின்ற சந்தேகம் வேண்டாம். ஸோ ஆக மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அப்ரிஷியேஷன் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது வந்து ஃபினான்ஷியலாகவும் கிடைக்கும், ப்ளஸ் வந்து புகழ் ரீதியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் வர இருக்குது. கொஞ்சம் மன்னிக்கணும், ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல. ஸோ அடுத்து குரு பயிற்சி பலன்கள் வந்து வரும். அது எல்லா ராசிக்கும் வரும். ஓகேங்களா? அதிலிருந்து எல்லா வீடியோவும் எல்லா ராசிக்கும் வர இருக்கிறது. கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது எதை பற்றியாவது வீடியோ போடணும் அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். அதே மாதிரி இந்த குரு சுக்கிரன் வந்து உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்துறதுனால இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? திருமணம் வந்து ஏதோ ட்ரை பண்ணுறீங்க, இப்போ திருமணத்துக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அது 7ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்போது நிறைய பேர் திருமணம் நடக்கும். அதாவது கோச்சாரத்தில் 7ஆம் இடத்துலையோ இல்லை உங்கள் ராசியிலையோ அந்த 2 இடத்துல சுக்கிரன் வரும்போது, அதாவது ஒன்று 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கணும், இல்லை 7ஆம் இடத்த சுக்கிரன் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நிறைய பேருக்கு வந்து திருமணம் ஆல்ரெடி ஃபிக்ஸாக இருக்கும்.
இல்லைன்னா உடனடியாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி திருமணம் வந்து வரன் வந்து உங்களுக்கு நிச்சயமாக அமையும். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து தொடர்ந்து இருக்குது, அடுத்த ஜூன் பாதி வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்மாக வந்து இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த எல்லா ராசிக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள்லேருந்து எல்லா ராசிக்கும் வந்து வீடியோ நிச்சயமாக வரும். நன்றி.